ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு விஷயம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டெலகிராம் லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராமில் சர்ச் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோட்டோ இருக்கும், அதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் குரூப். சரிங்களா? ஓகே, ஃபைன். இப்போது பொதுவாக நம்ம என்ன நினச்சிருப்போம் அப்படின்னா, நம்ம ஆப்ஷனை நிறையா சமயத்தில் ட்ரேட் எடுப்போம். இப்போ நீங்கள் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 51,317 இருக்குது. சரிங்களா? ரவுண்டு ஃபிகராக 51,300 எடுத்துப்போம். சரிங்களா? இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மார்க்கெட் மேலே போகுதுன்னா காலை பை பண்ணுவோம், மார்க்கெட் கீழே சரியுதுன்னா புட்டை பை பண்ணுவோம். நம்ம ரெண்டுமே பை தான் பண்ணுவோம். இப்போ ஜென்ரலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ பேங்க் நிஃப்டியை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம். இதுதான் அண்டர்லைனிங் அசட். அதாவது ஆப்ஷனுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா மனிதனுக்கு பவர் அதிகமாக, நிழலுக்கு பவர் அதிகமாக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதே மாதிரி தான், மனிதனுக்கு தான் பவர் அதிகம். சரிங்களா? அதே போல் தான் இங்கே நீங்கள் வந்துட்டிங்கன்னா நீங்கள் டெக்னிக்கல் அனலைசிஸ் எல்லாமே பார்க்க வேண்டியது எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேங்க் நிஃப்டியில் தான். பேங்க் நிஃப்டி மேலே ஏறுமா கீழே இறங்குமா அப்படிங்கிறத கணிக்கிறது தான் நம்மளுடைய வேலை. சரிங்களா? இதுக்கு நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம், மந்த்லி டைம் ஃப்ரேம் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்விங்லாம் பண்ணுறீங்கன்னா மந்த்லி டைம் ஃப்ரேம் ரொம்ப நல்லது. சரிங்களா? இப்போ மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா மந்த்லி பார்க்கச்சா ரெட்டில் இருக்குன்னா நீங்கள் செல் சைடு தான் எப்போதுமே ட்ரை பண்ணணும். சரிங்களா? இப்போ மார்க்கெட் கீழே சரியுதுன்னு தெரிஞ்சவொடனே நம்ம என்ன பண்ணுவோம், நேராக போயிட்டு புட் ஆப்ஷனை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பை பண்ணுவோம். சரிங்களா? இந்த நார்மலாக பை பண்ணுறதுல பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? இதில் என்ன கேபிட்டல் தேவையோ, அதாவது பேங்க் நிஃப்டியோட ப்ரீமியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 484.90 இருக்குது. சரிங்களா? இன்ட்டு 15 போட்டிங்கன்னா 7,273.50 காசு. இந்த பைசா இருந்தால் போதும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். சரிங்களா? லாட் சைஸ் நம்ம அப்படியே இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதான். 15, 30, 45 அப்படி சொல்லிட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இது நார்மலாக பண்ணுற ட்ரேட். இப்போது இதில் என்ன பிரச்சனை இருக்குது, ஏன் எல்லாருமே ஆப்ஷன் செல்லிங் பக்கம் வாங்கன்னு சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் செல்லிங் இப்போ முடியுது அப்படின்னா, இந்த கான்ட்ராக்ட் முடியுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவுட் ஆஃப் த மணி எல்லாமே 0 ஆயிரும். இப்போ ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே புதன்கிழமை. சரிங்களா? நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷன் செயின் பேங்க் நிஃப்டிக்குள்ளே ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த மணிங்கிறது இது காலுக்கு ஒயிட் கலரில் இருக்கல, இது அவுட் ஆஃப் த மணி, இது புட்டுக்கு அவுட் ஆஃப் த மணி. இன்றைக்கி எக்ஸ்பைரி டே. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன ஆயிடுது அப்படின்னா 0 ஆயிடுது. சரிங்களா? அப்போது உங்களுடைய கணிப்பு எப்படி இருக்கணுங்கிறது தான். ஏன்னா ஆப்ஷன் செல்லிங்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் ப்ராஃபிட் தரதுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருந்தாலே போதும். சரிங்களா? இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு எக்ஸ்பைரி டேயில் அவுட் ஆஃப் த மணி எல்லாம் 0 ஆகுது அப்படின்னா நீங்கள் கணிக்க வேண்டியது என்ன? இப்போ நார்மலாக நீங்கள் அதை கணிச்சிட்டிங்க, உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அடுத்த மாதம் கான்ட்ராக்டை வாங்கி இது 53,450 தொடவே தொடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கால் ஆப்ஷன் அவுட் ஆஃப் த மணி. சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதமே செல் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை புட்டு. சரிங்களா? இப்போ இது கீழே வரவே வராது. சரிங்களா? அப்படின்னா இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், செல் பண்ணி வச்சுக்கலாம். இது நாலேஜ் இருந்துச்சு, இந்த லெவலில் ரீச் ஆகாது அப்படின்னா அடுத்த மாதத்துக்குள்ளே கான்ட்ராக்ட் ப்ரீமியம் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் செல் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. சரிங்களா? பண்ணிக்கலாம். இப்போது நார்மல் ட்ரேட் சமயத்தில் இது அதுக்காக யூஸ் மட்டும் கிடையாது. இப்போ இதில் இருக்க இஷ்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக மார்க்கெட் மேலே போகுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், காலை பை பண்ணுவோம். ரைட்டுங்களா? நம்ம அப்படி பண்ணாமல், சரிங்களா, மார்க்கெட் மேலே போகச்ச காலை பை பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா புட்டை செல் பண்ண போகிறீங்க. இப்போ மார்க்கெட் மேலே போகுதுன்னு கணிச்சிட்டிங்க பேங்க் நிஃப்டி. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா புட் ஆப்ஷனை செல் பண்ணுறீங்க. ஏன்னா புட்டு கீழே இறங்கும். சரிங்களா? நம்ம காலை தான் பை பண்ணுவோம். மேலே போகிறோன்னா காலை பை பண்ணுவோம். இப்போது மார்க்கெட் கீழே சரியுது, மார்க்கெட் இந்த சென்ஸ் நிஃப்டி பேங்க். சரிங்களா? கீழே சரியுதுன்னா என்ன பண்ணுவோம், காலை செல் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ மார்க்கெட் மேலே போகுது நீங்கள் கணிச்சிட்டிங்க அப்படின்னா
புட்டை செல் பண்ணி வச்சுட்டீங்க. ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலை, மார்க்கெட் மேலே போகலை, கீழே சரிஞ்சிருச்சு அப்படின்னா காலையும் செல் பண்ணி வச்சுக்கலாம், இதை மறுநாள் எடுத்துகிட்டு போகலாம். திரும்ப நீங்கள் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா காலை ரிலீஸ் பண்ணலாம். இந்த வார்த்தையை மட்டும் திரும்ப ஒரு வாட்டி போட்டு கேட்டுருங்க, சரிங்களா? புரியலை அப்படின்னா. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இருக்குது. இதில் இஷ்யூ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஜிங் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 3 lakhலேருந்து 4 lakh தேவைப்படும். இப்போ செல் அப்படின்னு நான் கிளிக் பண்ணிட்டேன்னு வைங்களேன், ஒரு லாட் வாங்குறதுக்கே உங்களுக்கு 1 லட்ச ரூபா பக்கம் தேவைப்படும். இதே இது ஸ்டாக்கில் பண்ணுறீங்கன்னா அப் டு 2 lakh பக்கம் தேவைப்படும். அப்போ ஹெட்ஜிங் பண்ணுறதுக்கு ரெண்டுமே செல் பண்ணணும்ல, அப்போ உங்களுக்கு என்ன தேவைப்படும்? ஸ்டாக்லலாம் பண்ணுறீங்க அப்படின்னா 4 lakh தேவைப்படும். இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா 3 lakh போதும். இதில் வைட் ரேஞ்ச் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா டெய்லி டேட் ஆக ஆக இந்த டைம் டிகே, சரிங்களா, டெல்டா இதனுடைய வேல்யூஸ் எல்லாம் குறையச்சா உங்களுக்கு என்ன ஆகும்? ப்ரீமியம் கரையும். அப்போது உங்களுக்கு என்ன ஆகும்? ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப அதிகம். ஸ்டாக் மார்க்கெட்டே ரிஸ்க் தான். என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் முக்கியமாக சொல்லிக் கொடுக்குற விஷயமே ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்க். இதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா எங்கெல்லாம் ரிஸ்க்கை கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர், சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த டவுட்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, சரிங்களா? ஓகே guys, thank you so much for watching this video. Tata, bye bye, see you.